இன்வெர்டர் எப்படி செய்யறது அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்வெர்டர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது இது போல் ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, உங்ககிட்ட வேஸ்ட் மொபைல் ஃபோன் சார்ஜர் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜர் அடாப்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டோட ஒரு கார்னரில் தான் இந்த மினி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த வித டேமேஜும் வராத அளவுக்கு நீங்களும் சேஃப்டியாக அதை எடுத்துடணும். ஸோ இது போல் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் தனியாக வந்து எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நமக்கு இது போல் ஒரு ரெசிஸ்டர் வேணும். இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டர். ₹1 தான் இது வந்து நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து கிடைக்கும். இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா D882 அப்படின்ற மாடல் நம்பர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ₹5 தான். இதுவும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரெசிஸ்டரை எடுத்து இது போல் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம கொஞ்சமாக வளர்ச்சி அப்படி வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து வளைச்சி வச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய மினி டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. இதை மாற்றி வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிடக்கூடாது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும், அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். ஸோ 4 பின் இருக்கிறத லெஃப்ட் சைடும் 2 பின் இருக்கிறத ரைட் சைடும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேராக வச்சுக்கிட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ இந்த சால்ட்ரிங் வந்து நம்ம போன வீடியோவில் செஞ்ச சால்ட்ரிங் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு இது போல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய 2 பின்னலையும் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்மளுடைய டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வந்து வளைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து வளைச்சதுக்கப்புறம் ஆனால் ரைட்டில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பின்னில் வந்து சென்ட்ரு பின் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு சின்ன ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஒயரை எடுத்துக்கிட்டு ஒரு ஒயரை வந்து டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அதோட இன்னொரு முனையை வந்து டிரான்ஸ்ஃபார்மோட லெஃப்ட் சைடில் மேலே வந்து 2வது பின்னில் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆடாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 2 ஸ்டெப் நம்ம முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் வந்து ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி. அடுத்தது டிரான்சிஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது இது போல் ஒரு பல்பு ஹோல்ட்ரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பல்பு ஹோல்டர் எடுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட நம்ம கனெக்ட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 பின்னில் வந்து இந்த மாதிரி வந்து ஸோ பல்ப்லேருந்து வர 2 ஒயரை இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 ஒயர் பீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஒயரை வந்து டிரான்சிஸ்டரோட ரைட் பின்லேயும் இன்னொரு ஒரு ஒயரை வந்து ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டர் அது கூட இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கனெக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த போல் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது இது போல் ஒரு LED பல்பு. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க பல்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வாட்ஸு. ஸோ வாட்ஸ் அதிகமான பல்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இன்வெர்ட்டருக்கு. ஸோ வாட்ஸ் கம்மியான பல்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது போல் வந்து பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெர்ட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தாலே தெரியும் இது எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. ஆக்சுவலாக இதில் நடக்கக்கூடிய ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேட்டரி பவரும் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு. ஓகே, பல்போட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு. ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய லோ வோல்டேஜை டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஹை வோல்டேஜாக நமக்கு கிடைக்கிது அவுட்புட்டு. ஸோ இன்புட் வந்து நம்ம 1.5 வோல்ட் கொடுக்குறோம், ஆனால் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இதான் இதில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மினி இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வாட்ஸ் கம்மியாக இருக்க பல்ப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டினியூ வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னுமே வாட்ஸ் கம்மியாக இருக்க பல்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாகவே இது வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இன்வெர்ட்டர் வந்து பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, உள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக ஓட்டிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இன்வெர்ட்டர் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நைட் டைமில் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது ஒர்க் பண்ணுது அப்படின்றத.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்மால் இன்வெர்டர் எந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றத. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சின்ன பொருள் தான், பட் இருந்தாலும் இதோட யூசேஜ் சம்டைம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால செஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லை என்னையாவது உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கலாம். இந்த இன்வெர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிருக்க பேட்டரி தான். ஆக்சுவலா நம்ம சின்ன பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால பவர் கொஞ்சம் கம்மியா நமக்கு கிடைச்சிச்சு. இன்னும் அதோட பவர்ஃபுல்லான பேட்டரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டர் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அதே சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்பை விட நீங்க கம்மியா இன்னும் வாட் கம்மியா இருக்கக்கூடிய பல்ப் யூஸ் பண்ணாலுமே ஸோ வந்து பவர் இன்னும் அதிகம் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலரா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது நான் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக செஞ்சு நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். என்னையாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு புதிய வீடியோல உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டிவ். டாடா பாய்.